ஓகே. ஸோ நீங்க தான் பகவதியில வந்து விஜய் அவர்கள் ஆக்ஷன் ஹீரோவா வந்து லான்ச் பண்ணியிருப்பீங்க. ஆனா திருமலை தான் வந்து எனக்கு அந்த ஆக்ஷன் ஹீரோ குடுத்துச்சுன்னு அவரே சொல்லும்போது, உங்களுக்கு எப்படி இருந்தது? வருத்தமா தான் இருக்கும். என்னன்னா, ஆ அ என்னடா இது எனக்கு வந்து பகவதி வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ பிளாட்ஃபார்ம் பண்ணி போட்டு குடுத்துச்சு. திருமலை வந்து எனக்கு வந்து அதோட ஒருபடி மேல கொண்டு போச்சுன்னு சொல்லியிருந்தாருன்னா சந்தோஷப்படும். நமக்கு சந்தோஷமா இருக்கும். ஆ மேபி நான் சொன்னது தான். அதாவது பகவதிய விட திருமலை வசூல் ஜாஸ்தி. ஆனா, திருமலைக்கு அவ்வளோ ஆடியன்ஸ் உள்ள ஏறுனதுக்கு காரணமே பகவதி தான்றது என்னோட ஆர்கியூமெண்ட். அஃப்கோர்ஸ் திருமலை நிச்சயமா பகவதியோட வசூல் கூட தான் இருந்திருக்கும். அதில மாற்று கருத்தே கிடையாது. அது எல்லாத்துக்குமே நடக்கும். ரஜினி சாருக்கே நான் ஆரம்பத்தில சொல்லுவேன். அவருடைய கேரியரில் பார்த்தீங்கன்னா, எல்லாம் உன் கைராசி, குப்பத்து ராஜா இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல எனக்கு. எல்லாம் உன் கைராசி, குப்பத்து ராஜா, நான் போட்ட சவால் அப்படின்னு அவருக்கு ஒரு 10 லிஸ்ட் எடுக்கலாம். அந்த படங்கள் எல்லாமே ரஜினி சாருக்கு கமர்ஷியலா கொஞ்சம் கொஞ்சமா முதல் படத்தை விட அடுத்த படம் கொஞ்சம், அடுத்த படத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு வசூல் ஜாஸ்தியா இருக்கும்போது, பெரிய வசூல் பண்ணி கொடுத்தது முரட்டுக்கால. அதுக்காக முரட்டுக்கால தான் அவருக்கு வந்து ஒரு பெரிய அவருக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. பைரவிலிருந்து அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் சேர்ந்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி பகவதிங்கிறது அவருக்கு போட்டு கொடுத்தது. திருமலை அவர் சொல்கிறாருன்னா மேபி அதுதான் வந்து அவரை வந்து ஒரு முழு கமர்ஷியல் ஏன்னா மாஸ் ஹீரோவை நிப்பாட்டின படமாக இருக்கும்னு அவர் சொல்லிட்டு இருந்திருப்பார். பட் நமக்கு அதை கேட்குறப்போ இல்லை சார் சார் பகவதி சார் கொஞ்சம் அதை சொல்லுங்கள் சார் வர சொல்ல அப்போ அவர் அதை மறந்துட்டாருன்னு இல்லை அவருக்கு வந்து பகவதியோட திருமலையுடைய ஹிட்டு வந்து மனசில் நின்றுருக்குது. ஸோ அவர் வந்து திருமலையை அவர் சொல்லிட்டு இருக்கார். பட் ஆனால் ஆணித்தரமாக சொல்கிறாருந்தா இதுதான் இந்த இப்போது நம்ம எலெக்ஷன் எடுத்துக்கோங்களேன். இந்த எலெக்ஷனில் அவருக்கு எவ்வளோ பெரிய ஹிட்டு காரணம் யங்ஸ்டர்ஸ் அவருக்கு போய் ஓட்டு போட்டது. அதுக்கப்புறம் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு மாற்றம் வேணும் விரும்பினது. நியூ ஓட்டர்ஸ் 18+ புதுசு ஓட்டர்ஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி போனது. இதுதான் முதல் ரீசன். ரெண்டாவது ரீசன் வந்து இப்போ எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாக்களும் தாக்கம் ஸ்பிரிச்சுவல் வாரியர்ஸ் வந்து அதெல்லாம் பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து என்ன கேட்டால் 5வது ஃபேக்டர் தான் அது. முதல் ஃபேக்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் ஓட்டு வந்து மாற்றம் வேணும்னு அவங்க விரும்பிட்டாங்க. அவங்க அதுக்கு விஜய் சாரை செலக்ட் பண்ணிட்டாங்கங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து ரெண்டாவது ரீசன் வந்து பெரியவர்களே நான் சொல்கிறது வந்து 40+ 50+லாமே இருக்கட்டுமே ஒரு மாற்றம் இருந்தால் என்ன அப்படின்னு நினைக்க வச்ச காரணங்கள் அப்படியே வந்துட்டு இருந்தால் கூட பேசிக்காக ஒரு A+ காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் குழந்தைங்கள்லாம் வந்து அம்மா அப்பா நீ போய் அவருக்கு தான் போடணும்னு குழந்தைங்க வந்து கேட்ட விஷயங்கள். அப்போ வந்து பேசிக்காக என்னது 40 மற்ற காரணம் தான் கூட இந்த குழந்தைகள்ன்ற விஷயம் அதுதான் அவர் ஸ்பெசிஃபிக்காக சொன்னார்ல பதவியேற்கும்போது குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப சந்தோஷம் நீங்களும் எனக்கு இதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னார் இல்லையா. அதே மாதிரி குட்டியை சந்தோஷப்பட்டுற மாதிரி பகவதியும் சொல்லியிருந்தாருன்னா நான் கொஞ்சம் குட்டியாக சந்தோஷப்பட்டிருக்கேன். ஓகே சார். ஸோ இத்துடன் வந்து விஜய் அவர்களுடைய டாபிக் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களோட ஜேர்னி பற்றி பேசலாம். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது வந்து சங்கர் அவர்களுடைய படத்துலேருந்து ஜென்டில்மேன் காதலன் எல்லாமே. ஸோ அவர்கிட்ட நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு அவரோட ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். சங்கர் சார்கிட்ட வந்து நான் வந்து அவரோட கோ டைரக்டராக நான் மீட் பண்ணுறேன். அப்போது வந்து ஒரு கோ டைரக்டராக இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எனக்கு கண்ணுக்குள்ளே தெரிஞ்ச ரோல் மாடலாக அவர் தான் இருந்தார். அவருடைய பெர்ஃபெக்ஷன் இப்போ நான் எஸ்ஏசாரை பற்றி என்னென்ன சொன்னோம் அது கிட்டத்தட்ட இவருக்கு பொருந்தும். அந்த பெர்ஃபெக்ஷன் பங்க்சுவாலிட்டி அப்புறம் வந்து பிரின்சிபல் எல்லாமே அப்படி இருக்கும். ஏன்னா அவர் எஸ்ஏசியுடைய முதன்மையான கோ டைரக்டராக இருந்து வந்தவர். வந்து அவர் ஒர்க் பண்ணும்போது தான் நான் அவர்கிட்ட போய் அவர் கோ டைரக்டர் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறேன். அப்போ இவ்வளவு ஒரு மனுஷன் வந்து பெர்ஃபெக்டாக இருக்க முடியுமா லைஃப்பில் பிரின்சிபலாக இருக்க முடியுமான்னு அவளை பார்த்து வியந்து சினிமாவில் வந்து எப்போவுமே என்ன சொல்கிறது கொஞ்சம் நல்லா அதிகப்படியாக போலித்தனமாக இருக்கிறது தான் எல்லோரும் சினிமா நினச்சிட்டு இருக்கிற டயத்தில் அப்படி இல்லை. இயல்பாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், பிரின்சிபலாக இருக்கணும்னு சொல்லி கொடுக்க மாட்டார். அவர் நடந்துக்கிற விதத்தை பார்த்து நம்மளும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். அதில் நான் அவர் மேலே ஃபஸ்ட்டு அட்மையர் ஆனது. அதுக்கப்புறமா வந்து வேலையில் இருக்கக்கூடிய நேர்த்தி ஒரு கோ டைரக்டரு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்னா அவ்வளோதான் சொல்கிறது செய்வோன்னு இல்லாமல் எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்கிறது. அப்புறம் அந்த படம் என் படமாக நம்ம கருதணும். ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டைரக்டரும் ஒவ்வொரு கோ டைரக்டரும் தான் ஒர்க் பண்ணுற படத்தை தன்னோட படமாக கருதணும். அந்த படத்துடைய வெற்றியில் உனக்கு பேர் கிடைக்காது, அந்த படத்தோட டைரக்டர் தான் பேர் கிடைக்கும். ஆனால் அந்த டீமுக்கு வெளியே வேறு ஒரு மரியாதை கிடைக்குன்றத அதை வந்து அவருடைய ஒர்க்கில் நான் கண்டுக்கிட்டேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு வந்து என்ன அறியாமலே அவர் மேலே அட்மையர் ஆகி அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறது கிட்டத்தட்ட அவருடைய கைப்பாயமாக அவர் என்ன சொன்னாலும் அதை கேள்வி கேட்காமல் செய்யக்கூடிய அளவுக்கு நான் அவருக்கு கூட பழக ஆரம்பித்தேன். அவர் கூட ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன்.
ஓகே சார். நீங்க சங்கர் சாரோடைய கோ டைரக்டர்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். அவர தவிர நீங்க யார் கூட எல்லாம் பணியாற்றிருக்கீங்க சார்? நான் கோ டைரக்டராக அவர்கிட்ட மட்டும் தான் ஒர்க் பண்ணேன். மற்றபடி அதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் டைரக்டராக நிறைய டேரக்டர் ராஜேஸ்வர் சார் தான் ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் பவித்ரன் சார் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணது சங்கர் சார்ட்ட மட்டும்தான். ஜென்டில்மேன், காதலெலாம் ஒரு பாதி வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு படம் கிடைச்சதால அவர் சங்கர் சார் ப்ளஸ்ஸோடு நான் வந்து வெளியே படம் பண்ண வந்தேன். அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து படம் கிடைக்கிறதே கஷ்டம்யா, இப்போ உனக்கு நீ கூட்டு படம் கொடுக்குறாங்க, போ இதுதான் அவருடைய பிளெஸ்ஸிங். சீக்கிரம் போய் படம் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறேன். அந்த ஒரு விஷயந்தான் நம்ம வந்து ஒரு முதல் படம் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்தது. அப்படி ஒரு எல்லாருக்கும் நல்லது செய்யணும், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய தாட்டு உள்ள ஆள் அப்படிங்கிறதால. பட் நீங்கள் கேட்ட கொஷனுக்கு நான் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணது அவர்கிட்ட மட்டும்தான். ஓகே. அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறையா சரத்குமார் அவர்களோட பணியாற்றிருக்கீங்க. உங்களோட முதல் படம்லேருந்து அதுக்கப்புறம் சாணக்கியா இந்த மாதிரி படங்கள். ஸோ அவரை பற்றி வந்து எங்களுக்கு சொல்லுங்கள். அது எனக்கு இன்னைய வரைக்கும் சினிமாவில் வந்துட்டு நம்ம எவ்வளோ ஹீரோவோட பழகிருக்கோம், எவ்வளோ ஹீரோ வச்சு படம் பண்ணியிருக்கேன். நிறைய ஹீரோக்கள் நமக்கு தெரியவும் செய்யும். ஆனால் எப்பா நமக்கு சினிமாவில் ஒரு நல்ல நண்பர் இருக்காரு அப்படின்னா அது ஒரே ஆள் தான். ஒரே ஆள் சரத்குமார் சார் மட்டும்தான் என்னை பொறுத்த வரைக்கும். அப்போ இன்னி வரைக்கும் டச்சில் இருக்கீங்க? இன்னைய வரைக்கும் டச்சில் இருக்கேன். இப்போ நான் ஃபோன் பண்ண கூட என் ஃபோனை எடுக்கக்கூடிய ஒரு ஆள். சார் கொஞ்சம் நான் இங்கே இருக்கேன் வாங்க சார்னா உடனே வரக்கூடிய ஒரு ஆள். அந்த அளவுக்கு வந்துட்டு அது எனக்கு மட்டும் இல்லை, அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே அப்படி தான். அவர் எல்லாரும் அவர் அரசியலுக்கு வந்தது, அவர் அரசியல் பேசுகிறது, அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு அவரை வந்து வேறு விதமான ஒரு இதில் வச்சுருக்காங்க. அது இல்லை, அவரை மாதிரி ஒரு சிறந்த மனிதரை நம்ம பார்க்கவே முடியாது. அது பழகினவங்களுக்கு தெரியும் அவரை பொறுத்த வரைக்கும். அவர் வந்து என்னென்னா எனக்கு வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போதே அவர் எனக்கு பழக்கம். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு முதல் படம் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் ரொம்ப நாள் கேப் கழித்து அடுத்த படத்துக்கு போகிறப்போ என்னை பார்த்த உடனே எப்படி இருக்கீங்க வெங்கடேஷ் அப்படின்னாரு. ஸோ அந்த பேரை ஞாபகம் வச்சு அவர் கூட்ட விஷயம். அப்புறம் நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி என்கிட்ட பழகிறது, இது பண்ணுறது. அதுக்கப்புறம் நான் வந்து அவர் ஹீரோ நடித்த சூரியன் படத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறேன். அப்போ என்கிட்ட அவர் பழகிற தன்மை. அப்போ என்கிட்ட வந்து எல்லோரும் கேட்பாங்க, என்ன நீ எப்போ பார்த்தாலும் சரசார் கூட இருக்கிற, அவன் முதல் படத்து ஹீரோ சரத்குமார்னு கேட்பாங்க. நான் சொன்னேன் சே என் முதல் படத்து ஹீரோ அவர்லாம் கிடையாது. ஆக்சுவலி நான் அப்போ என்ன ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுருந்தேன்னா ஒரு 4 பசங்களை வச்சு ஒரு லைவாக ஒரு கதை பண்ணி வச்சுருந்தேன். அதனால் என்னுடைய முதல் படம் அதுதான். ஸோ எனக்கு சரசார் அந்த படத்துக்கு ஹீரோ விட, அதனால் சார் என் கதைக்கு சரசார்லாம் ஹீரோ விட, எனக்கு படத்துக்கு நான் பண்ணுறது வேறு கதை. சாருக்கு கூப்பிட்டு ஏங்க என் படத்துக்கு சார் இல்லைன்னு சொல்லுங்கள், சேச்சேலாம் சொல்லி எட்டேங்க எப்படிப்பார். அந்தளவுக்கு ஒரு ஜாலியாக பழகக்கூடிய ஆள். அப்போ நான் சொல்லுவேன், இல்லை சார் ஃப்ளோவில் வந்துருச்சு, என் கதை வந்து லைவ் கதை சார் அப்படின்னு. ஆனால் என்னாச்சுன்னா சூரியன் ஹிட்டு, அப்புறம் ஜென்டில்மேன் ஹிட்டு, அந்த படத்துடைய கோ டைரக்டர்னு என்கிட்ட கமர்ஷியல் கதை கேட்கும்போது நான் பண்ணி வச்சிருந்த கதை தான் மகாபிரபு. அதை போய் நான் சார்கிட்ட போய் ஹீரோட்ட போய் சொல்லிட்டு என்னைய வெங்கடேஷன் நல்ல கதை இருக்குது, அவரை கூப்பிட்டு கேளுங்கன்னு சொன்னதே சரசார் தான் ப்ரொடியூசர்கிட்ட. அப்போ ப்ரொடியூசர் விட்டு கதை கட்டினா ஃபுல் கதை சொன்னால் ப்ரொடியூசர்ஸ்க்கு ஓகே ஆகிடுச்சு. நான் படம் பண்ணிட்டேன். சார்ட்ட போய் கதை சொல்ல போகும்போது 2 லைன் தான் கதை சொன்னேன். போதும் வெங்கடேஷ் கதை ஓகே, அடுத்த வேலையை பாருங்கள் அப்படின்ட்டார். இன்னைய வரைக்கும் நான் அவர் கூட பண்ண 4 படத்துக்கு 2 லைன் தான் கதை சொல்லியிருக்கேன். ஃபுல் கதை அவருக்கு எப்போ கேட்பாருன்னா ஒரு 60-70% படம் முடிஞ்சோன்னா ஒரு நாள் வீட்டுக்கு வர சொல்லி எனக்கு ஃபுல் கதை இப்போ சொல்லுங்கள் பாரு. ஏன்னா எடுத்த வரைக்கும் அவருக்கு தெரியும் 70% எடுத்தாச்சு, 60% எடுத்தாச்சுன்னு தெரியும். மீதி இருக்கிற கதையை கேட்பார். மொத்த கதையும் கேட்கும்போது அப்போ ஏதாவது கரெக்ஷன் சொல்லுவார். சில சமயம் ஓகேன்றவார். அப்படி தான் அவர் கூட படம் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் என்னென்னா நம்ம என்ன ஒரு விஷயங்கள் அவர்கிட்ட வந்து நம்ம பேசலாம், ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம். எங்கே பார்த்தாலும் என்னை கூப்பிடுவார். அதாவது நான் சொல்கிறது வேறு ஃபங்க்ஷன் நம்ம எங்கேன்னா வெங்கடேஷ் அப்படின்னு கூப்பிடக்கூடிய ஒரு ஆள் அவர். அதே போல் அவர் என்னையை வந்து எப்போ கூப்பிட்டாலும் நானும் அவர் கூப்பிட்ட வார்த்தை மறு வார்த்தை சொல்லாமல் ஓடி போயிடுவேன். அந்தளவுக்கு என்னமோ அது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து ஒர்க் பண்ணி முதல் படம் பண்ணி அதுக்கப்புறம் அவர் கூட ஒரு 4 படம் பண்ணிட்டேன். இன்னைய வரைக்கும் எனக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்டிங். ஓகே, நீங்கள் சொன்னீங்க என்னோட ஃபர்ஸ்ட் பட ஹீரோ சரத்குமார் கிடையாதுன்னு. அப்புறம் எப்படி மகாபிரபுல அவர் உள்ள வந்தார்? இல்லை ஆக்சுவலி நான் முதல் படம் வந்து சொன்னேன் அவங்கள்ட்ட ஒரு 4 பசங்களை வச்சு யங்ஸ்டர்ஸ் வச்சு ஒரு கதை, அது ரொம்ப லைவாக அந்த கதையை பண்ணணும்னு சொல்லி ஸ்கிரிப்ட்லாம் ஃபுல்லாக பண்ணி வச்சுட்டேன். பட் இந்த ஜென்டில்மேன் இது அதுக்கு முன்னாடி சூரியன் ஓடினோன்னு நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த கதையை நம்ம ப்ரொடியூஸ் பேசணும் ஒர்க் அவுட் ஆகாது, நம்மகிட்ட கமர்ஷியல் கதை தான் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நான் லைவை மிக்ஸ் பண்ண ஒரு கமர்ஷியல் கதை பண்ணணும்னு சொல்லி பண்ணி வச்சேன். அதுதான் மகாபிரபு. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக பண்ணி வச்சுட்டு நான் வந்து காதலன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஸ்கிரிப்ட் ரெடி. பட் காதலன் முடிச்சுட்டு போய் நம்ம வந்து இந்த கதையை பண்ணலாம் அப்படின்னு நான் மைண்டில் ஐடியா பண்ணி வச்சுருந்தேன்.
ஆனால் காதலும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஜெய்சீலன்னு பேர், அவர் தான் சூரியன் படத்துக்கு ஒர்க் பண்ணார். அவர் என்னை தேடி வராரு காதலும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து. உன்னைய வந்து சரத் சார் கூட்டுற சொன்னார். தயாரிப்பாளர் ஜிகே ரெட்டி ஒரு படம் பண்ணுறாரு, அதுக்கு உடனே தான் சரத் சார் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு, நீ வந்து கதை சொல்லு, நீ வந்து கதை சொல்லுங்கிறாரு. அப்போது நான் வந்து படம் பண்ணுற ஐடியாலாம் கிடையாது. நான் வந்து நல்ல சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு கோஆர்டினேட்டராக இருந்துகிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் விட்டுட்டு போய் நம்ம போய் டைரக்ஷன் பண்ணால் அது நமக்கு ரொம்ப டென்ஷனான வேலையாச்சே அப்படின்னு நான் வந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அவர் விட மாட்டேங்கிறாரு, நான் கம்பல் பண்ணுறாரு. என் நல்ல நண்பர் கூட அவர், என்னைய வாழாப்படான்னு பேசக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர். அவர் கம்பல் பண்ணி வா உனக்கு இன்னும் வாய்ப்பு வருதுன்னு நம்ம ஒரு விஷயம் நான் வந்து சங்க சாட்டை மட்டும் கேட்டு வரேன்னு சங்க சாட்டை போய் கேட்டேன். சார் இந்த மாதிரி அவருக்கு தெரியும் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர், இந்த மாதிரி ஜெய்சீலன் வந்து என்னை கூட்டிகிட்டே இருக்காரு, நான் போட்டுமா அப்படின்னு. போயா, நான் முதல் படம் பண்ணுறதுக்கு எத்தனை கம்பெனி ஏரியாருங்க, நீ தானே கூட வந்த, உன்னை தேடி வந்திருக்குல்ல, சரசார் நல்ல சாய்ஸு, போய் கதையை சொல்லு, பிரம்மாண்டமாக பண்ணு போ அப்படின்னு சொல்லி என்னை ப்ளஸ் பண்ணி அனுப்புனார். அப்போ போய் வந்து நான் வந்து ஒரு சண்டே அங்கே லீவ் போட்டு வந்து இங்கே கதை சொல்லி கதை கேட்டோன்னே இவங்க ஓகே பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி தான் எனக்கு மகாபுரு வந்து டிசைன் ஆச்சு. ஓகே. அண்ட் இப்போ நீங்கள் சொன்னீங்க லைக் சங்கர் சார் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது எத்தனை கம்பெனி ஏறி இறங்கினாருன்னு. ஸோ அந்த ஸ்ட்ரகிள்ஸை நீங்கள் கூட இருந்து பார்த்துருக்கீங்க. ஸோ என்ன மாதிரிலாம் அவர் ஃபேஸ் பண்ணார் சார்? இல்லை, அவர் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அழகிய குயிலே அப்படின்னு ஒரு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கதை ஒன்று பண்ணி வச்சுருந்தார். ரொம்ப லைவான ஒரு கதை அவரும் பண்ணி வச்சுருந்தோம். நான் தான் அவர்கிட்ட எங்கள் இதெல்லாம் போய் பேசணும், ஒர்க் அவுட் ஆகாதுங்க, நம்ம கமர்ஷியலாக ஒரு கதை பண்ணுவோம், ஏன்னா நம்ம சூரியன் ஹிட்டு கொடுத்துருக்கோம், இந்த நேரத்தில் போய் கதை சொல்ல போய் அழகிய குயிலேன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப லைவாக. அவர் மகேந்திரனுடைய பக்கா பயங்கர ஃபேன். உதிரி பூக்கள் முள்ளு மலரை பற்றிலாம் அவர் பேசாமல் பேசிகிட்டே இருப்பார். அப்போ நான் சொன்னேன், ஏங்க இதெல்லாம் மகேந்திரன் சாருக்கு ஓகே, பாலமேந்திரா சாருக்குலாம் ஓகே, மூன்றாம் பிள்ளைலாம் அவ்வளோ சிலாய்ச்சி பேசுவார். நம்ம கமர்ஷியல் படம் பண்ணியிருக்கோம், கமர்ஷியல் கதை தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அவரை உட்கார வச்சு பண்ண கதை தான் ஜென்டில்மேன். உடனே அந்த கதையை பண்ணிட்டோம். ஆனால் போய் ஒவ்வொரு கம்பெனியாக போயின்னா அந்த கம்பெனிகளில் போய் நிற்கிறது பேசுகிறதுலாம் சார் கொஞ்சம் கூச்சப்படுவார். கதை சொல்ல வந்திருக்கேன் கேட்குறது, அவங்க வெயிட் பண்ணுங்கன்றது அதெல்லாம் நமக்கு ஒத்தே வராதும்பாரு. நீங்கள் ஏன் வரீங்க, நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு நான் அவரை கூப்பிட்டு போய் ஒவ்வொரு கம்பெனியாக போய், சார் இந்த மாதிரி நாங்கள் சூரியன் படத்துக்கு கோ டைரக்டரும் அசிஸ்டன்ட் டைரக்டர் சார், எங்கள் கோ டைரக்டர் கதை வச்சுருக்காரு சார், அவங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்னு. அதையும் அவர் சொல்ல மாட்டார், நீ வர அப்படிம்பாங்க அந்த ப்ரொடியூசர்ஸ் கம்பெனியில் இல்லை ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ். இல்லை சார் டைரக்டர் வெளியே இருக்கிறாரு, அவங்கள்ட்ட சொல்ல கேட்டு போகிறதுக்காக வந்தேன், சரி வர சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. இப்படி போய் அவர் சில கம்பெனியில் பட்ஜெட், ஆனால் அவர் வந்து என்னென்னா ஒரு பட்ஜெட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா அது வந்து இறக்கவே இல்லை, மாற்றவே மாட்டேங்கார். நான் கூட எங்கே ஒரு 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 25 ரூபா குறைக்குமா அப்படின்னா, அதெல்லாம் இவ்வளோ தான் பட்ஜெட். அப்போலேருந்தே அவர் பிரம்மாண்டம் சிந்தனை தான். ஓகே, அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னா அதில் தான் மாற மாட்டார். அதெல்லாம் பட்ஜெட்லாம் குறைக்க முடியாது, எப்பயும் படாபடாவாக தான் இருக்கும் பட்ஜெட். அவர் எனக்கு நல்லா நான் அவருக்கு ஒரு ஷர்ட் எடுக்க ஒரு கடைக்கு போகிறாரு, நான் தான் கூட போகிறேன், ஒரே ஒரு ஷர்ட் ஓகே எடுக்க போகிறாரு, நான் கடைக்கு போகிறேன். கிட்டத்தட்ட 1 hour 45 minutes அந்த ஷர்ட்டையை செலக்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஒரே ஒரு ஷர்ட்டை நல்லா நான் அவருக்கு நான் அப்படியே மிரண்டேன். அதை எடுத்து பார்ப்பார், போடுவார், ட்ரையல் பார்ப்பார், வந்துடுவார், இப்படியே 1.5 மணி நேரம் ஓடுது. என்னடா எப்போ தான் சட்டையை எடுத்து கடைசியாக ஒரு சட்டையை எடுத்து அதை பேக் பண்ணிட்டு வந்துட்டார். நான் அப்போ கொடுத்தேன், எங்கள் ஒரு ஷர்ட் எடுக்க நான்லாம் போனால் டப்புன்னு அதை எடுங்கன்னு போட்டு வந்து அப்படின்னு. ஆனால் என்ன திரும்ப நடந்துச்சு, அதுக்கு அடுத்த நாள் அவர் அந்த ஷர்ட்டை போட்டு எங்கே போனாலுமே எல்லோரும் கேட்குறேன், எங்கள் ஷர்ட் எங்கே எடுத்தீங்க, சூப்பராக இருக்குது, எங்கள் ஷர்ட் அப்போ தான் நான் யோசித்தேன், அந்த 1 hour 45 minutes ஒருத்தி இதானா அப்படி யோசித்தேன். அந்த அளவுக்கு ஒரு ஷர்ட்டுக்கு பண்ணுறவர் பட்ஜெட்டில் எப்படி விட்டு கொடுப்பாரு, விடல. ஆனால் அந்த பட்ஜெட் தான் பண்ணுவேன்னு சொல்லி ஏகப்பட்ட கம்பெனி போவோம், இறங்குவோம், மிஸ் ஆகவும் வரும். கடைசியாக ஒரு கடத்துக்கு அப்புறம் வேணாயா இந்த பட்ஜெட் எவ்வளோ வர மாட்டேங்க, அந்த பட்ஜெட்டில் அந்த கதையை பண்ணணும், நம்ம பேசாமல் கோட் ரைட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், பார்க்கலாம் அப்படின்ற மூடுக்கு வர டயத்தில் தான் குஞ்சுமோன் சாருக்கு அந்த படம் கம்மிட் ஆகாது. ஓகே, ஸோ அழகாக வந்து இந்த ஜேர்னி எல்லாமே வந்து சொன்னீங்க. அடுத்ததா அர்ஜுன் அவர்களோட நீங்கள் நிறையா படங்கள் வந்து எடுத்திருக்கீங்க. ஸோ அவர் அப்பயே ஆக்ஷன் கிங். ஸோ அவரை வச்சு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது? இல்லை, ஆக்சுவலி அர்ஜுன் சார் வச்சு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுக்கிறது ஈஸி. ஓகே, ஏன்னா எல்லாமே அவர் பார்த்துக்குவார். ஸோ நம்ம ஆஸ் எ டேரக்டராக நமக்கு வந்து நம்ம கான்செப்ட் வருதா மட்டும் தான் பார்த்துக்குமே தவிர ஆக்ஷன் கோரியோகிராஃபி அது எல்லாமே அவர் பார்த்துக்குவார். ஒரு ஜாக்கி சான் கூட ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நமக்கு. ஸோ நாம் வந்து அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்குள்ளே நம்முடைய கான்செப்ட் மட்டும் மிஸ் ஆகாமல் அதான் பண்ணலாம், சார் இது இப்படி வரணும் சார் அப்படிங்கும்போது ஏன் அப்படிம்பாரு, இல்லை சார் இந்த இடம் ஓகே நான் அதுக்கு தக்கன ஆல்டர் பண்ணிக்குவார். மற்றபடி ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணுறது அர்ஜுன் சாரோட ஒர்க் பண்ணுறது அவ்வளவு எப்படி சொல்கிறது, ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஊரில்,
பழம் நழுவி பாலில் விழுந்த மாதிரி அவ்வளோ ஈஸியாக இருக்கும். அது அவ்வளோ நமக்கு ஆக்ஷன், எனக்கு ஆக்ஷன் சீன்ஸ் எடுக்க போகிறேன்னா அப்பா ரிலாக்ஸ் அர்ஜுன் சார் இருக்க பார்த்துக்குவார் அப்படின்னு. அவர் ரொம்ப அருமையான ஒரு ஆக்ஷன் கோரியோகிராஃபர் ஆக்சுவலி. அவர் அதை எப்படி நம்ம வந்து ஜாக்சன் படங்களில் வந்து ஆக்ஷன் என்ஜாய் பண்ணுறோமோ அது மாதிரி அவர் படங்களையும் நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ அர்ஜுன் சாரை வச்சு எடுக்கிற இந்த சீக்வன்ஸ் கஷ்டம்னா எதை சொல்லுவீங்க? அர்ஜுன் சார் வச்சு எடுக்கிறதுல வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் எந்த அளவுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கோ அதே மாதிரி வந்து அவருக்கு வந்துட்டு ஒரு எமோஷ்னல் சீன்ஸ். எமோஷனல்ஸ்னால் அதுக்கு நான் சொல்கிறது எமோஷனல் எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு காரண காரியங்களை விளக்கணும். அர்ஜுன் சாருக்கு ஒரு விஷயத்துக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரண காரியங்கள், சார் நீங்கள் கையை அப்படி தான் வச்சுருக்கணும் அப்படின்னா ஏன் அப்படி வச்சுருக்கணும்னு கேட்பார். ஏன் கையை அப்படி வச்சுருக்கணும்னு கேட்பார். அது ஏன் அப்படி பர்டிகுலராக வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு அதை நம்ம கரெக்டாக கன்வின்சிங்காக சொல்லும் போது அதை அக்செப்ட் பண்ணிப்பார். அது கன்வின்சிங் இல்லைன்னா சும்மா சொல்லாதீங்கன்ற மாதிரியான ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. ஆனால் இவன் பர்டிகுலராக கேட்குறான், கன்வின்சிங்காக சொல்கிறான், கரெக்டாக தான் கேட்குறான்னு தெரிஞ்சிச்சுன்னா பெரிய ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு அந்த டெக்னீஷியனுக்கோ இல்லை அந்த சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கோ யாராக இருந்தாலும் சொல்லுவார். அதே மாதிரி ஹியூமர் சீன்ஸு சிரிச்சிருவார். அர்ஜுன் சாரை வச்சு எடுக்க போது ஹியூமர் சீன்ஸ் எடுக்க போது இப்போ வடிவேல் அண்ணனோ இல்லைன்னா வந்து விவேக் சாரோ நடிக்கிறாங்கன்னா அவர் வந்து ஹியூமருக்கு சிரிச்சிருவார். அதனால் நம்ம அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹியூமர் சீன் 2-3 ரிஹர்சல் பார்த்து அவருக்கு அந்த அந்த சிரிப்பு நிற்கிற வரைக்கும் ரிஹர்சல் பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் காமெடி சீன்ஸ் எடுக்காரு. ஓகே ஃபைன். அடுத்ததாக வந்து உங்கள் லைஃப்பில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணது இயக்குனர் பவித்ரன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லலாம். வசந்த கால பறவையாக இருக்கலாம், சூரியனாக இருக்கலாம், ரெண்டுமே மேசிவ் ஹிட்டு. ஸோ அந்த பட எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட அண்ட் அதில் நீங்கள் கேமியோ ஒரு ஆக்டராக இன்ட்ரடியூஸ் ஆனீங்கல்ல, அதை பற்றியும் சொல்லுங்கள். இல்லை ஆக்சுவலி வந்து அது தாண்டி இன்னொரு விஷயம்னா அவர் ப்ரொடியூஸ் பண்ணி நான் டைரக்ட் பண்ண அப்புறம் தான் செல்வா. அதுதான் விஜய் சார் எனக்கு அறிமுகமாகிறார். ஓகே. ஸோ நான் விஜய் சாரோட ஒர்க் பண்ண முதல் படம் செல்வா, அதுக்கு ப்ரொடியூசரே பவித்ரன் சார் தான். ஸோ மற்ற யாருக்கும் நிறைய பேர் கிடச்சிருக்கும். அந்த காலகட்டத்தில் நான் சொல்கிற காலகட்டத்தில் வந்து நான் ஒர்க் பண்ண டைரக்டரே அவருடைய அசிஸ்டண்ட்டை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு படம் பண்ணுறாருன்னா அப்போ பெரிய அது ஒரு விஷயம். அது நான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. அதில் விஜய் சாருடைய நட்பு கிடைச்சதுக்கு அந்த படம் தான் காரணம். மற்றபடி நீங்கள் கேட்ட மாதிரி அந்த வசந்தங்கள பறவை, சூரியன் அந்த 2 படத்தையும் ஒர்க் பண்ணும்போதும் அவர் கூட நான் இருப்பேன். டேரக்டர் கூட 24 hours நான் இருப்பேன். டைலாக்லாம் அவர் சொல்ல எழுதுறது அதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன். ரொம்ப அவருடைய பெட்டாகவே இருப்பேன். அங்கே தான் எனக்கு சங்கர் சார் அறிமுகமாகிறாரு. அதுக்கப்புறம் அந்த டைலாக்கு ஸ்க்ரீன் பிளேலாம் வந்து அவரை பொறுத்தவரைக்கும் நல்ல சுதந்திரம் கொடுப்பார் எனக்கு. பவித்ரன் சார் வந்து உட்கார வச்சு நான் அவருடைய சார் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு என்னுடைய இதெல்லாம் அவர் ரொம்ப அதை ரசித்து கேட்பார். நிறைய சில விஷயங்களை எடுத்துக்குவார். ஸோ நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைச்சிது அவரோட. என்னையே நானாகவே வேலை பார்க்குறதுக்கு அனுபவித்த இடம் அப்படின்னா அந்த படம் தான், அந்த வசந்தால பறவை. அதில் தான் என்னுடைய ஒர்க்கு அப்புறம் நான் ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணுறதெல்லாம் பார்த்து சங்கருக்கு என் பக்கம் திரும்பிச்சு. இவன் யார் இவன் எப்போ பார்த்தாலும் பவித்ரன் இவனை கூப்பிட்றான், இவன் எப்போ பண்ணுறாடு பக்கம் வந்தாங்க. அப்புறம் சங்கர் சார் இவனை பண்ணதுக்கப்புறம் தான் அவருடைய டெக்னிக்கல் நாலேஜில் நான் இம்ப்ரெஸ் ஆனது. ஒரு வைட்டல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி என்னுடைய சினிமா லைஃப்பில் ஒரு வைட்டல் ஃபேக்டர் வந்து பவித்ரன் சார். ஓகே சார். அண்ட் அந்த டைமில் வந்து நீங்கள் படம் எடுக்கும்போது யாரு கூடயா அந்த காம்படிஷன் இருந்ததா இந்த டைரக்டரோட? அப்படின்னா நீங்கள் யாரை காம்படிஷனாக நினச்சிருந்தீங்க? நான் டைரக்ட் பண்ணும்போது அப்பவும் சரி இப்பவும் சரி நான் காம்படிட்டரை யாருமே நினச்சதே கிடையாது. நான் அது கம்பேரிசனே நான் பண்ண மாட்டேன். அது ஒன்று, அது எனக்கு என்னுடைய ஸ்பெஷல். அது எங்கள் டீமில் யாருமே பண்ண மாட்டாங்க. சங்கர் சாரும் அந்த 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 டேரக்டர் அந்த படம் அப்படிலாம் நாங்கள் பார்த்தேன். நமக்கு என்ன கிடைக்குதோ நமக்கு என்ன அதில் பண்ணிட்டு போனோம் அப்படிங்கிறது தான். ஸோ நான் டைரக்ட் பண்ண காலத்தில் எனக்கு காம்படிட்டர் இவருன்னு நான் யாரையுமே நினச்சதும் கிடையாது. ஆனால் நான் பொதுவாக எல்லா டேரக்டருடைய படங்களும் பார்ப்பேன். எனக்கு படம் பிடிச்சிருந்தா அந்த டேரக்டரை அடுத்த முறை சந்திக்கும் போது அந்த டேரக்டரை போய் நான் பாராட்டுன்னு சொல்லுவேன். சார் அந்த இடம் சூப்பராக பண்ணியிருந்தீங்க அப்படின்னு. ஏன்னா சினிமாவில் வந்து ஒரு ஆள் நினச்சி பண்ணுற விஷயத்த பல கோடி பேர் பார்த்து ரசிக்கும் போது அந்த படம் ஹிட் ஆகுது. அப்போ பல கோடி பேரோட பல்ஸ் தெரிஞ்சால் ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள போய் அந்த அவங்களுடைய அந்த சிந்தனைக்கும் அவங்களுடைய செயல்பாட்டுக்கும் நம்ம ஒரு வார்த்தையில் தானே வாழ்த்து சொல்கிறோம். அதை சொல்கிறது என்ன கஞ்சி பேசுனா இருக்குது. அதனால் நான் போயிட்டு அது நிறைய அதனால யாருமே நான் காம்படிட்டராக நினச்சது.